நான் இருக்கிற நம்ம மன கஷ்டத்தை தானே வாய் விட்டு சொன்னேன். இதுக்குதான்ப்பா மெத்த படிக்கவே கூடாதுங்கிறது. இப்ப என்ன சமைக்கணும் அவ்வளவுதானே. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நீயே ரொம்ப அழுத்து. பொண்ண நல்லா வளர்த்து ஆளாக்கணுமா. இப்பவே கை கால் வலி, உடம்பு முடியலன்னு என்னால சோர்வா உட்கார முடியாது. அப்படி நான் உட்காந்துட்டா என் பொண்ணை யாருமா காப்பாத்துவாங்க? எனக்கு இனிமே எல்லாமே என் பொண்ணு மட்டும்தாம்மா. பணத்தை பத்திரமா வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன்பா. இந்த பணத்துக்கு தான் மாமா சண்டையெல்லாம் போட்டு எவ்வளவு கஷ்டம். இப்போ மாமன் பட்ட கஷ்டத்தை விட சரியான நேரத்தில் இந்த பணத்தை கொடுத்து உதவி நபரும் ஸ்நேகிதி, அந்த உதவியை நம்ம மறக்கவே முடியாது. நான் பயந்துக்கிட்டு இருந்தேம்மா, இந்த பணத்தை கட்டலைன்னா எங்க உன் படி பாதியில் நின்றுமோன்னு. ரொம்ப நல்ல பொண்ணுமா, சொல்லுமா அப்பா உனக்கு ரொம்ப நன்றி சொன்னாருன்னு. சரி சொல்றேன்ப்பா. சரி, உன் படிப்பு முடிய எவ்வளவு நாள் இருக்குது? இன்னும் 1.5 வருஷம் ஆகும்பா. என்ன திடீர்னு? இல்லம்மா, உன் படிப்பு முடிஞ்ச போறேன் உனக்கு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து கரை சேர்க்கணும்ல, அந்த கவலையில் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். யோ சிதம்பரம் இல்லையா? என்னையா சிதம்பரம்? நீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏயா ஆளை ஒரேடியா பார்க்க முடியாதுன்னு நினைச்சு உன் ஃப்ராட் வேலையை எங்கிட்டே காமிச்சிட்டியா? என்னங்க இப்படி திடீர்னு மரியாதை எல்லாம் பேசுறீங்க? மரியாதையா உனக்கா? மனுஷன்னா சொன்ன சொல்ல காப்பாத்தனையா? ஐயா, உங்களை மாதிரி படபடன்னு பேச்சு எனக்கு பழக்கம் இல்லையா. நிதானமா பேசுறதா சுபாவம். என்ன ஆச்சு? நல்லா பேச கத்து வச்சிருக்கையா. இந்த பேச்சு ஜாலக் மாத்திரம் இல்லன்னு வச்சுக்க, உன்னால காலத்தை ஓட்டவே முடியாது. ஏயா கிழக்கு பார்த்த கார்னர் பிளாட்டை உங்களுக்கு முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினியா இல்லையா? ஆமா, நான் இல்லைங்களே. அப்புறம் எப்படி அடுத்த ஆளுக்கு வித்து கொடுப்பாத? ஐயா, என்னையா கேள்வி இது? உங்களுக்கு எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும்? அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அப்புறம் காணாம போயிட்டீங்க. உங்களோட பேசணும்னா எவ்வளவு நாள் முயற்சி பண்ண தெரியுமா ஐயா? அப்புறம் வேற வழி இல்லாம வேற யாருக்கும் விற்க வேண்டி வந்துருச்சு. இந்த பார், இந்த பம்மாத்து வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு எப்படியா விற்பனி? நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? ஐயோ, ஏன் இப்படி புரியாம பேசுறீங்க? உங்களுக்கா காத்து அப்புறம் வெறுத்து போன அப்புறம் தான் ஒரு ஆள் ரொக்கமா பணத்தை கொண்டாந்து முதலாளிகிட்ட கொடுத்து பேசி முடிச்சிட்டு போயிட்டான். அதை கிரைம் பண்ணி கொடுத்தேன் ஓனரையா? வேணா ஓனர்கிட்ட பேசுறீங்க. ஓனர் கிட்ட ஓனரை போய் பாக்குறையா, பேசுறையா? இதுல ஏதாவது தில்லுமுள்ளு நீ பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். போய் தாராளமா பேசுங்க. நீ வண்டிடியா? பணத்தை எப்படி எல்லாம் பேசிட்டு போறாம பயந்துட்டே நீ? பயங்கரத விட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அந்த ஆள் வயசு என்ன, உங்க வயசு என்ன? என்னதான் பணம் திமிரு இருந்தாலும் அதுக்கு இப்படி இப்ப பேசுறது? விடுமா, என் தொழில இதெல்லாம் சகஜம். மரியாதை தெரிஞ்சவங்க ரொம்ப குறைச்சல். விடு, நான் ஏதோ நல்ல சமாச்சாரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அசம்பாவிதமா இவன் ஏதோ பேசிட்டு போயிட்டான். 1.5 வருஷத்துல உன் படிப்பு முடிஞ்சது. உனக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். எனக்குமா? அப்ப மத்தவங்களுக்கு பார்த்த இடம்லாம் நல்ல சம்பந்தமாப்பா? சாரிப்பா, நான் எதுக்கு சொல்றேன்னா அது எப்படி வேணா அமையலாம். அதுக்கு தர முக்கியத்துவத்தை விட ஒரு முக்கியமான விஷயம், என்னோட 1.5 வருஷ படிப்பு முடியணும். அப்புறம் MBA படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணணும். பவானி, வாச தீர்ற வரைக்கும் நல்லா படிமா. ஆனா உன் படிப்பு முடிஞ்சது உடனே ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டியது அப்பாவோட கடமை இல்லையா? அப்பா ப்ளீஸ்பா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கடமை ஆசை அந்த மாதிரி எனக்கும் இருக்காதா? என்னோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. வேலைக்கு சேர்ந்து நல்லா சம்பாரிச்சு எங்க அப்பாவுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். மத்த எதுவுமே அதுக்கப்புறம் தான்ப்பா. பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது அப்பாவோட கடமை. என்னோட ஆசை நிறைவேற நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். என்னப்பா? பெருமையா இருக்குமா? அக்கா, அக்கா, அண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நான் அங்க முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். அதான் ஸ்வீட் கொடுக்கலான்னு வந்தேன். உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். சரோக்கா கோபி சார் கிட்ட சொல்லி இந்த வேலை வாங்கி கொடுக்கலன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். சக்தி ப்ளீஸ்.
நீங்களா தான் வேலையை விட்டு போனீங்க, நான் உங்களை போக சொல்லல. என்னமோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்க. ஆமா, நானா தான் போனேன். ஆனா அதான் கரெக்ட்ன்ற மாதிரி நீங்க என்ன தடுக்காம விட்டீங்க. இல்ல சக்தி, நடந்த விஷயங்களோட உண்மை மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நீங்களோ நானும் அப்படி சொல்ல முடியாது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம நீங்க இருந்துட்டு ஏதோ நான் உங்களை பாதிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பாதிக்கவே இல்லல்ல? யாரது? சத்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. என்னம்மா அந்த பக்கம்? என் முதல் மாச சம்பளம் வாங்கியிருக்கேன், அதான் ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு. சந்தோஷம் தாமா. வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா கிடைக்கிறத பிடிக்கிறத மாத்திக்கணும். என்ன கோபி தம்பி ஆபீஸ்ல வேலை பாக்குற நீ? என்னது? சரிதான், சரி சரி சரி, எனக்கு புரியுது. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் இதே மனப்பக்குவம் வந்துட்டா யாருக்கும் எந்த மன கஷ்டமும் இருக்காது. புரியுதுமா? உங்க 2 பேருடைய கண்ணாமூச்சி ஆட்டமே எனக்கு புரியுது. நீ பேசுறது எல்லாமே அவனுக்கு புரியுற மாதிரி பேசுற. அவன் என்ன பண்றான்? அவன் பேசுறது எல்லாமே உனக்கு புரியுற மாதிரி பேசுறான். ஏம்மா சக்தி, பாட்டி ஒரு விஷயம் சொல்றேன், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டிய? எனக்கு என்னமோ அவன் சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல கரெக்டான பட்டது. எனக்கு என்னமோ அவன் சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல கரெக்டான பட்டது. இப்ப நீ சொன்ன பாரு, கிடைக்கிறத பிடிக்கிறதா மாத்திக்கணும்னு. அதாம்மா வாழ்க்கை. நீ படிச்ச புள்ள, உனக்கு எல்லாம் புரியும். அவன் தன் வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தினுடைய வடு மறையாமத்தான் அவன் உன்னை ஒதுக்குறான். நீயே பார்த்த இல்ல, நாங்க எல்லாருமே அவனுக்கு எத்தனையோ வகையில எடுத்து சொல்லிட்டோம். அவன் மசிய மாட்டேங்கிறானே. நீ இதையே நம்பிட்டு எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்போம்மா? இந்த பாரும்மா, இத நீ புரிஞ்சுக்கணும். நீ தான் உன்னை மாத்திக்கணும். இப்ப நீ கொடுத்த பாரு ஸ்வீட்டு, அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு நல்ல செய்தியோட வந்து எனக்கு ஸ்வீட்டை கொடுக்கணும். பாட்டி, அவர் சொல்றதும் சரி, நீங்க சொல்றதும் சரி. அது வேலை விஷயத்துக்கு ஓகே. இந்த வேலை பிடிக்கல, அதனாலதான் இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தோம்னு சொல்லலாம். ஆனா எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி சமாதானம் சொல்லிக்க முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிடிவாதமா தான் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நாள் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களுக்கு நான் ஸ்வீட் கொடுப்பேன். ஆனா அது வெளியில இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டா இருக்காது. இந்த வீட்டு அடுப்பறையில இருந்து எடுத்த சர்க்கரையா தான் இருக்கும். போதும்ல? போதுமாப்ல. கோபி, எனக்கு நான் அண்ணிகிட்ட கொடுத்துறேன். என் சொந்த செலவுக்கு. அதனாலதான் கொடுக்கல. அண்ணிகிட்ட கொடுத்துறேன், குடும்ப செலவுக்கு ஆகும். பரவாயில்ல, நானும் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கார்மெண்ட்ஸுக்கே வேலைக்கு போயிடலாம் போல இருக்கு. கோபி, எனக்கு பணம் தரனாலும் பரவாயில்ல, இந்த ஆள் மட்டும் கார்மெண்ட்ஸ் நுழையக்கூடாது ப்ளீஸ். உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்காடி? வணக்கம் சார். யாரு? நான் ஒரு கிராஜுவேட், வேலை எதுவும் கிடைக்கல. எனக்கு போட்டோகிராஃபி தெரியும் சார். ஸ்டுடியோ வைக்க வசதி இல்லாதனால காலேஜ், ஸ்கூலு இந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் வந்து போட்டோ எடுத்துருவேன் சார். சரிங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? உங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்தீங்களா சார்? இல்லங்க, இப்ப தோத்து போடாது, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இதை ஒரு உதவியா நினைச்சு பண்ணலாமா சார்? இதை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதுக்கு இல்லங்க, குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, பெரியவங்க மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் எடுத்துக்கலாம். போங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம தான் உதவி செய்யணும். நீங்க எடுங்க. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் சார்? எனக்கு 2 புள்ள 2 பொண்ணு. எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் ஒண்ணாதான். ஆமா, இந்த வீட்டுல பெருசுங்க 9 பேரு, பொடுசுங்க 3, 2 பள்ளிக்கூடத்துல தூங்குது, 1 வீட்டுல தூங்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த காலத்திலயும் ஒரே வீட்டுல எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கீங்களே. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். ஏன்னா அவர் பெரிய ஆலமரம் மாதிரி. பெரிய அளவுல வீட்டை கட்டலனாலும் ஒரு சின்ன டென்ட் அடிச்ச மாதிரி வீட்டை கட்டி எங்களை எல்லாம் மடக்கி போட்டு வச்சிருக்காரு. நீங்க ரெடி ஆகலாம் சார். ஓகே சார். எல்லாரும் வந்துட்டீங்களா சார்? போட்டோ எடுக்கலாமா? ஒரு நிமிஷம். ராஜு, செல்லம், லேட் ஆயிடுச்சு. கமான் கமான் கமான்.
என்ன கமான் கமான் யார கூப்பிட்டுருக்க? என்னமா ஆடு மாடு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? டேய், நம்ம வீட்டு ஜனங்களை ஆடு மாடுகளோட கம்பேர் பண்ணாத. அதுங்களுக்கு கோவம் வரப்போகுது. ஓஹோ, பாத்தியா கோபி, இந்த வீட்லயே யங் கப்புள்ஸ் நீயும் விஜயம் வந்தாச்சு, சிவராமன் கவிதா வந்தாச்சு. இந்த வீட்லயே பர்சனாலிட்டி என்ன ஜோடின்னு பார்த்தா நானும் ராஜச்சலமும் நாங்க கூட வந்தாச்சு. ஆனா இந்த கேட்டு போய் லட்சுமணா பாத்தியா? ஆமா, ஏன் லட்சுமணன் நீங்க ஆனா? ஏய் ஏய் சாகலா ஏய். என்னையா இது? எப்படி பர்சனாலிட்டியா இல்ல? ஐயோ, முத ஃபேமிலில குரூப் போட்டோ எடுக்கிறோம், கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும்ல. டேய், இது ஸ்டைலா? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஜெய் சிவராமா சொல்ற. புண்ணியம் தேடி வேண்டாம் வேண்டாம், என் கண்ணாடியா நான் போட்டுக்கிறேன். இப்ப திருப்தியாடா? ஒரு மனுஷன் பர்சனாலிட்டி டெவலப் பண்ண விட மாட்டீங்களா? டேய், அத பத்தி நீ பேசாத. அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை தகுதி வேணும். அவன் என்ன மாப்ள? அலே நீங்க எடுங்கண்ணே, எடுங்க. ரெடி ரெடி ஸ்மைல். சார், இந்த மாதிரி சிரிச்சா குரூப் போட்டோ வராது, திருஷ்டி போட்டோ தான் வரும். ஸ்லைட்டா சரிங்க. ஓகேவா? கரெக்டா சொன்னீங்க. ஆனா நீங்க எடுங்கண்ணே, எடுங்கண்ணே. ரெடி 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 ஸ்மைல். சார், குரூப் போட்டோல எடுத்தாச்சு, ஜோடி ஜோடி எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கலாமே. செல்லாம் ரெடிங்களா? சார், நீங்க அந்த பக்கம் வாங்க. ரெடி ஸ்மைல் ஸ்மைல். ரெடி ஸ்டாப் ஸ்டாப். இந்தா, keep the change. ஹலோ ஹலோ ஹலோ, வீட்டுல யாரும் இல்லையாம்மா? யார் நீங்க? நீ யாருமா? நான் கோபியோட மிஸ்ஸஸ். ஓ, கோபியோட பொண்டாட்டியா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானா? என்னைய கேட்ட? மாப்பிள மாப்பிள ராஜி. சித்தப்பா, வாங்க வாங்க. வாங்க மாமா, வாங்க வாங்க. இப்போது இந்த ஏழோட குடிச்சு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். நான் துபாயில இருந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு கான்ஃபரன்ஸ் ஆபீஸ்ல சோலா ஹோட்டல்ல ரூம் போட்டு தரேன்னு சொன்னாங்க. நோ நோ, நான் இந்தியாவுக்கு வந்து 2-3 வருஷம் ஆகுது. ராஜியும் பார்த்த மாதிரி இருக்கும். அதான் உங்க வீட்டுல 2 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். உங்க இந்த மாளிகையில நான் ஒரு 2 நாள் தங்கிட்டு போலாமா? என்ன மாமா இப்படி கேட்டீங்க? உங்க ஸ்டேட்டஸுக்கு அந்தஸ்துக்கும் நீங்க இந்த வீட்டுல தங்குறது பெரிய விஷயம். என்ன சித்தப்பா, எத்தனை நாள் வேணா நீங்க இங்க தங்கலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. என்னங்க, நான் ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டுட்டுமா? என்ன சொல்ல அப்படி சொல்ற? நீ ஆபீஸ்ல ஆடிட்டிங் வேலை இருக்குன்னு சொன்ன, நீ அந்த வேலையை பாத்துக்க. மாமாவை நான் பாத்துக்கிறேன். நோ நோ, யாரும் லீவ் போட வேண்டாம். டியூட்டி ஃபர்ஸ்ட். ஈவினிங் வந்துருவீங்கல்ல, அது போதும். ஏமாப்ல, இதுதான் உங்க தம்பி பொண்டாட்டியா? ஆமா மாமா. விஜய் சார் யாருன்னு தெரியுமா? ராஜுவோட சித்தப்பா. துபாயில இருக்காரு, பெரிய கம்பெனில பெரிய வேலை, கெமிக்கல் இன்ஜினியர், கிரேட் மேன். அம்மாடே, நான் இந்தியாவுக்கு வந்து 2-3 வருஷம் ஆச்சு. அதான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு. அம்மா, உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா நிலம் முடிச்சு கொடுக்கறது, பத்திரம் எழுதி தர்றது, இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. புரோக்கர்? ஐ மீன் தரகர்னு சொன்னேன். ஏன் குமார், இந்த வீட்டு சம்பந்தத்திலே எங்க குடும்பம் தான் கொஞ்சம் சொல்லிக்க முடியா இருக்கும் போல இருக்கு. அத நான் செஞ்ச பாக்கியம் மாமா. என்ன பண்றது, ராஜிய பார்க்கும் போதெல்லாம் எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டாரோன்னு தோணும். பெரிய இடத்துல இருந்தா மாப்பிள்ள வந்தாங்க. சொல்லுமா? எல்லாம் என் விதி சித்தப்பா. ஓகே, இந்தா, இதுல நிறைய கிஃப்ட் இருக்கு. நீ மாப்பிள்ள எல்லாம் எடுத்துங்க. தேங்க்யூ மாமா. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பொண்ணு ராஜிவை நான் ராணி மாதிரி வச்சு ட்ரீட் பண்றேன். அவளை ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடுறதுனா பாத்தீங்களேன். ராஜி சொல்லு, மாமா ஃபீல் பண்றதுல. சரி சரி சித்தப்பா, நீங்க சாப்பிடணும், குளிக்கணும். வாங்க சித்தப்பா. ஆல்ரைட், நீங்க வேலை கிளம்பிட்டீங்களா? கிளம்புங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. விஜய், எங்க சித்தப்பா ரொம்ப பெரிய ஆளு. அவரோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த வீட்ல தங்குறதே ரொம்ப பெரிய விஷயம். அவர் கொஞ்சம் நல்லபடியா கவனிச்சுக்கோ. சரிக்கா. சித்தப்பா, அப்ப நான் கிளம்பட்டுமா? சாயந்தரம் மீட் பண்ணலாம். பாய். மாமா பாத்துக்க, இது அப்புறமா ரூம்ல வச்சிரு. வர மாமா, ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே சார்.
உங்களுக்கு வெந்நீர் வைக்கட்டுமா இல்ல பச்சை தண்ணியில குளிக்கிறீங்களா? பச்சை தண்ணியா? நோ நோ, நான் எப்போதும் வெந்நீர்ல தான் குளிக்கிறது. சாரி சார், இதோ வெந்நீர் ரெடி பண்றேன். ஓகே. இந்தாங்க. என்னங்க, ராஜி அக்காவோட சித்தப்பா வந்திருக்காரு. ஆமா. அவர் என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு? எப்படி பேசுறாரு? எல்லாரையும் ரொம்ப இலக்காரமா குத்தி காட்டுற மாதிரி பேசுறாரு. அவர் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல. ஏன் உங்ககிட்ட எதுவும் அந்த மாதிரி பேசினாரா? ஆமாங்க, தேவையில்லாம இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. உனக்கு உங்க வீட்ல எவ்வளவு நகை போட்டாங்க? உங்க அப்பா என்ன தரகரா? எங்க ராஜிக்கு நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு பேசிக்கிட்டே போறாரு. எனக்கு அவர் பேச பேச எவ்வளவு எரிச்சலா இருந்துச்சு தெரியுமா? வா. விஜய், அவர் வெளிநாட்டுல நல்லா சம்பாதிக்கிறவரு. அண்ணி வீடு நல்ல வசதியான வீடு. அதனாலதான் அப்படிலாம் பேசுறாங்க போல. இருக்கட்டும்ங்க, அவங்க வசதியானவங்களாவே இருக்கட்டும். நம்மளையும் குறைச்சு பேசணும். உலகத்துல எல்லாருமே வசதியானவங்களா இருந்துட முடியுமா? இவ்ளோ வயசாகியும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா அந்த ஆளுக்கு? விஜய், சில பேர் குணம் அப்படி. நீ டென்ஷன் ஆகாத. இத பாருங்க, அவர் என்ன பத்தியும் என் வீட்டு பத்தியும் மட்டும் பேசல, நம்ம குடும்பத்தை பத்தி கூட பேசுறாரு. அது போட்டுங்க, குமார் மாமாவை மட்டமால பேசுறாரு. தெரியும் விஜய், குமார் அண்ணனுக்கு அண்ணி வீட்டு பக்கத்துல இருந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். சரிங்க, ஒருத்தர் மேல மரியாதை இல்லனா அவங்க வீட்ல எதுக்காக வந்து தங்கணும்? அவங்க வீட்லயே தங்கிட்டு அவங்களே மட்டமா பேசுறது எந்த வகையில நியாயமா இருக்கு? கரெக்ட் விஜய், நீ பேசுறது முழுக்க முழுக்க நியாயம்தான். இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. ஆனா தயவு செஞ்சு இதை பெருசுபடுத்திடாத. நான் ஒண்ணும் பெருசுபடுத்தல. ஆனா விஜய், ஆனா அவனான் மட்டும் இழுத்துறாத. இப்பதான் நம்ம குடும்பம் ஏதோ ஒரு மாதிரியா செட்டில் ஆயிருக்கு, கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை நீ பெருசுபடுத்தணும்னு வச்சுக்க, மறுபடியும் எதுவும் சண்டை வந்துருவாங்கிற பயம்தான் எனக்கு. இந்த வீட்டுல இத வச்சு பிரச்சனை வராம இருக்கிறதுங்கிறது இனிமே உன் கையில தான் இருக்கு. ஏன்னா இதை நீ பேசணும்னு வச்சுக்க, உன்னாலதான் பிரச்சனை வந்து எல்லாரும் ஒன்னே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு விஜய், வந்திருக்கிறவரு ஒரு 2 நாள் இங்க தங்கி இருந்துட்டு போக போறவர். அவர் பேசுறத நம்ம எடுத்துக்கவே கூடாது. வந்துட்டு போறவருக்காக இங்க இருக்கிறவங்க சண்டை அடிச்சுக்கணுமா? வேணா விஜய், அவர் என்ன வேணாலும் பேசட்டும். உன் காதிலே விழுகாத மாதிரி இருந்துக்க. பொறுமையா இரு, எல்லாமே சரியாயிடும். ஓகேயா? சரிங்க. என்ன ஒரு சொரத்தையே இல்லாம பேசுற? ஏன் கேக்குறீங்க? இல்ல, உதட அசையுது, ஆனா மனசுக்குள்ள வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. வருத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவரை நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. விஜய், இப்பவே தண்ணி ஊத்தி அணைச்சிடு. இது பரவணுச்சா நம்ம வீட்டை பத்தி கேட்கணுமா? வேண்டாம். என்னம்மா, இந்த டிஃபன்லாம் நீ தான் பண்ணியா? ஆமாப்பா. இந்த சட்னி நான் தான்ப்பா செஞ்சேன். அது என்ன புதுசா அப்பா அப்பான்னு கூப்பிடுற? ராஜி அக்கா தான் உங்களை சாருன்னு கூப்பிடுறத பார்த்து இனிமே அப்படி கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. ராஜி சொன்னாலா? எப்படியோ இருக்க வேண்டியவன். சின்ன குழந்தையில இருந்து கான்வென்ட்ல தான் படிச்சா. அவ மூவ் பண்றதெல்லாம் ஹை கிளாஸ் சொசைட்டி பீப்புளோட தான். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தா மாப்பிள்ள வந்தது தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கலிபோர்னியால இருக்கான். அவன் பையனுக்கு ராஜியை பிக்ஸ் பண்ணியிருந்த. அதுக்குள்ள எங்கன்னா அவசரப்பட்டு இந்த தருதல குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவ போறாத காலம் இந்த டஞ்சன்ல வந்து அடைஞ்சு கிடக்கான். என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? டிஃபன் ஆறிடு போது, முதல்ல சாப்பிடுங்கப்பா. உன் மனசுல என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்லாம மூணு இருக்கே, என்ன ராஜா தந்திரமா? அப்படி இல்லப்பா, உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் சில விஷயங்களை சொல்லும் போது கேக்குறது தானே மரியாதை. அப்படிங்க அப்பா, உங்க அப்பா உன்னை நல்லா தான் வளர்த்திருக்காரு. இந்த தரகர்களுக்கெல்லாம் ஒரு டிப்ளமசி இருக்கு, அத உங்க அப்பா உனக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்திருக்காரு. கரெக்டா? நீ இப்படி இருக்கிறதா உனக்கு நல்லது, அதான் நீ இப்படியே இருக்க. ஆனா எங்க ராஜி இப்படி இருக்க கூடாது, ராணி மாதிரி இருக்க. இந்த குமார்லாம் அவளுக்கு தகுதியே இல்லாதவன். எங்க அண்ணன் ஏமாந்து போய் இங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்.
அந்த குமார் ஒரு உதவாக்கற, சும்மா வாய் தான் லோட லோடன்னு பேசிக்கிட்டு இருப்பான். எதுக்குமே லாய்க்கில்ல அந்த பையன். என்ன மாதிரி வசதிப்பட்டவன் ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னா அதை ஒழுங்கா பயன்படுத்துவானா மாட்டானான்னு டவுட்டாவே இருக்கு. ஏதாவது பேசுமா, நானே பேசிக்கிட்டு இருக்கிறது நான் என்ன கிறுக்கனா? நீ ஏன் சொல்லு, எங்களுக்கு இந்த வீடு தகுதியா? எதை பார்த்து எங்க அண்ணன் ராஜி இங்க கொண்டாந்து தள்ளனா மாடையன்? ஏதோ ஒன்ன மாதிரி வேற வழியே இல்லாத ஒரு தரகர் பொண்ணா இருந்தா பரவாயில்ல. ராஜி வெள்ளி கிணத்துல சாப்பிட்டவ, அவளை கொண்டா இங்க தள்ளலாமா? இந்த கதிரேசன் இருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்களை நான் வெளியிடங்களை பார்த்தா நின்னு பேசுறதே கௌரவ குறைச்சல் நினைப்பேன். அவரு என் முன்னாடி வந்து நின்னுகிட்டு நாங்க சம்மந்தின்றாரு. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? எங்க மாமா ஒரு அருமையான மனுஷன். அவர் மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறதே கௌரவமான விஷயம். நீ இப்படிதான் பேசுவ, உன் லெவல் அப்படி. பட் என் லெவல்ல இருந்து பாக்குறப்போ இந்த கதிரேசன் ஆகட்டும் குமார் ஆகட்டும் என் கார்ல ஏத்துறதுக்கு கூட யோசிப்பேன். எங்க அண்ணன் பண்ண தப்பு இவங்க எல்லாம் எனக்கு உறவுக்காரங்கள் ஆயிட்டாங்க.